அனைவருக்கும் வணக்கம். 10th வரைக்கும் தமிழ் ஒரு பாடமாக படிக்காதவங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக நம்ம 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸு நாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போது மாணவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கூகுள் க்ரோமில் போயிட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனோன்னையும் கல்வி திட்டங்கள்னு காட்டும். கல்வி திட்டங்கள் கிளிக் பண்ணோன்னா மாணவர் பதிவு அப்படின்னு வரும். மாணவர் பதிவில் போய் மாணவராக சேர இங்கே கிளிக் பண்ணவும்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பைல் ஆப்பில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நேம் தமிழில், இங்கிலீஷில், அட்ரெஸ்ஸு, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பரு, அடுத்து உங்களோட ஏதாவது 2 ப்ரூஃபு, நேமுக்கும் டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுறதுக்கு 2 ப்ரூஃப் வேணும். ஆதாரோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் ஐடி கார்டு, இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் கிளை அப்படிங்கிற இடத்துல தமிழ் விர்ச்சுவல் அகாடமிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். சேர விரும்பும் பாடத்திட்டம் அப்படிங்கிறதுல 1 to 8 வரைக்கும் சர்டிஃபிகேட்டு, 10th 12th எழுதணுன்னா ஹையர் சர்டிஃபிகேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃப் வந்திருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருக்கோன்னா கல்வி தகுதி அப்படின்னு கேட்டிருக்கிற இடத்துல அந்த குழந்தைங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ அந்த இது காலேஜ் படித்தாங்கன்னா டிகிரி பேர் மென்ஷன் பண்ணிக்கணும். தொழில் அப்படிங்கிற இடத்துல K to 12 ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை மற்ற ஒர்க்கிங் அப்படின்னா என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பள்ளியின் பெயர் அப்படிங்கிறது ஸ்கூல் அப்படின்னா கேவி ஸ்கூல்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும், அதை போட்டுக்குவோம். அந்த ஸ்கூல் இல்லாமல் வேறு கேவி இல்லாமல் மற்ற CBSE அதர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். தேங்க்யூ.